பா தென்னை மரம் ஏறும் நவீன விஷயம். ஸோ 1 2 3 4 கிட்ட போனாலே உடம்பெல்லாம் அப்படி வந்து காண்டாமிருக பீட்டல் கேட்ச். பூச்சி இருக்க இறங்கினா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தொட்டி சாஞ்சது தான் எங்கள் அம்மாவுக்கு இப்போது. ஹலோ நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இஃப் நீங்கள் என்னோடய சேனலை நீங்கள் வந்து கண்டினியூஸாக பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து கிட்டத்தட்ட 4 தென்னை மரம் இருக்குது. ஸோ இந்த 4 தென்னை மரத்தையும் இன்றைக்கி நாங்கள் வந்து வெட்ட போகிறோம். தென்னை மரத்தில் நாங்கள் தென்னை மரத்தில் நிறையவே கோகோனட்ஸ் வளர்ந்துருச்சு. அண்ட் ஆல்சோ அதில் நிறையவே இளநீ இருக்குது. இல்லை எங்கள் தாத்தா ஒரு தென்னை மரம் ஏறுறவங்க கூப்பிட்டு இன்றைக்கி நாங்கள் இளநீ குடிக்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போவோம். இதுதான் இப்போது தென்னை மரம் ஏறும் நவீன மிஷின். நானும் தாத்தாவும் தான் வேடிக்கையை பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ மேலேருந்து தூக்கி போடுவாங்களா? மேலே போயிடலாம். மேலே போயிட்டு இளநீ உடையாதுல்லண்ணா. என்ன ஆகிடுச்சு, இந்த இடத்துல சைடில் ஃபுல்லாக பக்கத்து வீட்டு சைடில் ஃபுல்லாக இந்த மாதிரி இது இருக்கா. ஸோ இது மேலே விழுந்து சம்டைம்ஸ் இளநீ உடஞ்சிரும். நான் இங்கே இருந்தேன்னா அவ்வளோதான், என் தலையிலே போட்டுருவாங்க. ஸோ மேலே போகலாம். இப்போ மேலே போயிட்டு இஸ் கோயிங் டு கட் அவுட் ஆல் தி கோகோனட்ஸ். இப்போ பாருங்கள், வெட்டிகிட்டு இருக்காரு. இந்த மிஷினில் தான் இப்போ சீக்கிரமாக ஏறுறாங்க. அண்ட் பார்த்திங்களா, ஒன்று ஒன்றா கீழே போடுறாங்க. இப்போதைக்கு இவ்வளோ ஓலைகள் கட் பண்ணி போட்டுருக்காங்க. 1 2 3 4. ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் தரிச்சு விட போகிறோம். ஏன்னா பக்கத்து வீட்லேயும் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது இது இருக்கிறதுனால. எல்லா 4 சைட்லேயும் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அரைக்காயெல்லாம் கட் பண்ணி வைக்கிறாங்க. அந்த சைடில் இருக்கிற அரைக்காய்னா இன்னும் ஃபுல்லாக க்ரோ ஆகுது. எதுக்குன்னா, இப்போது ஐ மீன் விழுந்துச்சுன்னா பக்கத்து வீட்டில் தான் போய் விழும். பக்கத்து வீட்டில் விழுந்து இந்த பைப்பு எல்லாம் உடையிறதுனால ஸோ ஆல்ரெடி கட் பண்ணியிருந்தது தான் பெட்ரு. மரத்துக்கும் பெட்ரு, எங்கள் சரௌண்டிங்ஸ்க்கும் பெட்ரு. பிகாஸ் கட் பண்ணால் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ டைம் 4:50 ஆகுது. ஸோ இது முடிக்கிறதுக்கு அப்படியே ஒரு 6 o'clock ஆகிடாங்க. பார்த்தீங்களா, சன் இந்த மரம் முடித்தாச்சு. ஸோ இப்போ அடுத்து அண்ணா இந்த மரம் ஏற போகிறாப்புல. ஸோ இது ஏறுற டெக்னிக்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் ஆல்சோ சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோடு தான் ஏறுறாங்க. நம்ம உடம்பு சுற்றி கட்டியிருக்கிறதுனால கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு மாதிரி ரோப் மாதிரி வச்சு ஏறுவாங்க. ஆனால் இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது. அவங்கக்கிட்ட காமிக்க மறந்துட்டேன். இது காண்டாமிருக பீட்டல் கேச்சர். ஸோ இதில் இந்த வண்டுங்க பிடிச்சி வச்சுருக்கோம். ஏன்னா இந்த மரத்தெல்லாம் கடிக்குது. காண்டம் இருக்கும், லைக் இட்ஸ் கால்ட் அஸ் சம்திங் லைக் காண்டாம் இருக்கும் வண்டுன்னு சொல்லுவாங்க. அதை இதுக்குள்ளே பிடிச்சி வச்சுருப்பாங்க. இதில் அந்த இங்கே ஏதோ கேப்சூல் மாதிரி இருக்கும் போல். ஸோ அதோட அட்ராக்ட் ஆகி அந்த பீட்டில்ஸ்லாம் விழும் இதில். இது எங்கள் தாத்தா தான் செட்டப் பண்ணி வச்சார். ஸோ இப்போ இந்த 2 மரமும் தரிச்சு விட்டாச்சு. அண்ட் எஸ், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் இது ஏன் இந்த பக்கம் மட்டும் ஓவராக கட் பண்ணியிருக்கோன்னா, இந்த பக்கம் ஓவராக சாயுதில்லை. இந்த பக்கம் சாயக்கூடாததுனால இந்த பக்கம் நிறைய வச்சா இந்த பக்கம் ஆட்டோமேட்டிக்காக இதாகும். ஸோ அதனால் அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு இவங்க 2 பேருக்கு ஹேர் கட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ பண்ணலாம். சரி ஆமாம், இதில் எந்த மரம் பாட்டி வச்சது? எல்லா மரமும் பாட்டி வச்சதா? ஸோ இங்கே இருக்கிற எல்லா மரமும், ஐ மீன் இந்த 4 மரமும் எங்கள் பாட்டி தான் வச்சது. தென்னை மரமும் மாமரம் ஒன்று எங்கள் அம்மாவும் சித்தி தாத்தா தாத்தா வச்சார். இந்த மாமரம் இதுக்கு முன்னாடி இருக்கிறது எங்கள் பாட்டி வச்சது. அது ருமாலி மாம்பழம். ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏன்னா கையில் ஸ்லாம்புலாம் குத்திக்கும். இளநியாக குத்துறாரா பார்த்து. யா 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 இப்படி வாங்கம்மா கைஸ். இங்கே பார்த்தீங்களா, பா ஓகே நிறையா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குப்பா. அதான் திஸ் இஸ் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். செம்ம நிறைய இருக்குது தண்ணிப்பா. ஸோ கைஸ், இந்த மரத்தையும் தரிசி விட்டுட்டாங்க. இது ஒன்று மட்டும் தனியாக அப்படி இந்த இடத்துல மட்டுமே
இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் பக்கா இளநீ. இளநீனா ரவுண்டாக இருக்கும், தேங்காய் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி நேரோ ஆகிடும். ஸோ அதுதான் ஐடென்டிஃபிகேஷன். அண்ட் பூச்சி இருக்கிற இளநீல தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் லாஸ்ட் மரம் அண்ணா ஏற ஆரம்பிச்சிட்டாரு. முடிச்சுட்டு நம்ம வந்து கீழேருந்து போயிட்டு எல்லா இளநியுமே எடுக்கணும், இளநீ தேங்காய்த்தையும் எடுக்கணும். பிகாஸ் ஓவர் நைட் வெஸ்ட்டும் எங்களை அதில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆர் ஏதாச்சும் பூச்சிலாம் வர ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. அண்ட் இதில் பெரிய டாஸ்க் என்னதுன்னா, எங்கள் பேக் சைடில் இருக்கிற இளநீ தான் நிறைய இருக்குது. ஸோ அதை போய் எடுக்கணும். அண்ட் இந்த பக்கம்லாம் இருக்கிறதுலாம் எப்படி எடுக்க போகிறேனே தெரில, ஏன்னா பாம்பெலாம் வேறு இருக்கும். ஸோ அதனால் சேஃபாக நான் வந்து எல்லாத்தையுமே எடுக்கணும். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. அண்ட் இதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் உங்கள் ஊரில் இல்லை உங்கள் வீட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இந்த பாருங்கள், இதுதான் நிலமை எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த தொட்டி சாஞ்சது தான் எங்கள் அம்மாவுக்கு இப்போது. ஓகே, ஒரு இளநீ எடுக்கிறது தான் டாஸ்க்கு. இதெல்லாமே க்ளீன் பண்ணிட்டு நான் உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன். ஸோ இப்போ அண்ணா வந்து ஒரு இளநியாக லைக் ஜஸ்ட் சீவி தராங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்போது குடிச்சிக்கலாம். எஸ், நான் அவங்ககிட்ட சொன்ன மாதிரி இது கான்டாக்ட் நான் கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் வேணும்னா போய் செக் பண்ணிக்கோங்க. எஸ், இப்போ பின்னாடி போயிட்டு இளநீ எல்லாம் எடுக்கிறது தான் இதை விட பெரிய டாஸ்க். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பாடி மை காட், ஐயோ. ஆனால் எங்கள் அம்மா தாத்தா சேர்ந்து இந்த ஏரியாவெலாம் க்ளீன் பண்ணியாச்சு. அண்ட் இந்த இடத்துக்கு நெருப்பும் வச்சாச்சு. ஏன்னா இதெல்லாம் இருந்துச்சுன்னா மழை பெஞ்சதுன்னா அப்படியே தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் க்ளியர் பண்ணியாச்சு. இங்கே இன்னொரு காமெடினா, நான் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால ஹீட் அப்சர்வ் ஆகும். ஸோ அதனால் எரியுது. கிட்ட போனாலே அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே அந்த மாதிரி செமையாக எரியுது. ஃபுல்லாக ரெட் ஆயிடுச்சு. ஸோ கைஸ், ஒரு வேலையை எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சாச்சு. ஸோ நியர்லி 150 கோகோனட்ஸ் ஸோ ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இத்துடன் நான் வந்து இந்த வீடியோ முடிச்சு கொள்கின்றேன். நான் வந்து இன்னும் லைக் பனியில் தான் இருக்கேன். செம்ம வேர்த்துருச்சு. பிகாஸ் அந்த ஃபயரில் நின்று சத்தியமாக முடியலை. ஸோ இப்போ குளியலை போட்டுட்டு நம்ம இந்த வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் வேலை. ஸோ இந்த வீடியோவில் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த வீடியோ நான் எதுக்கு மெயினாக போடணும்னா, சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணணும், ஊருக்கெலாம் போகணும்னு நினைப்பீங்க. ஸோ என்னால் ஊருக்கு போக முடியல. அண்ட் இது வந்து என்னோடய பாட்டி வச்ச மரம். இந்த 4 மரமே என் பாட்டி வச்ச மரம். ஸோ என் பாட்டி இப்போ என் கூட இல்லை, பட் இந்த மரத்து மூலயமா என் பாட்டி என் கூட தான் இருக்காங்க. ஸோ தேங்க்யூ பாட்டி, நீங்கள் இந்த மரத்தை வச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொன்று வீடியோவில் நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ டாட்டா, பாய் பாய் நண்பர்களே.